என்னுடைய பாடலாக நான் முதல் பாடலாக எடுத்துக்கொண்டிருப்பது டாக்டர் சிவா அந்த படத்திலிருந்து நம்ம ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு காணிக்கையாக இருக்கட்டும் இந்த பாடல் கண்ணதாசன் வரிகளில். இந்த மலரே குறிஞ்சி மலரே இந்த பாடல் வந்து ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாற்று மாதிரி அப்படி எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வேரோடு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போய் அதை நடுற மாதிரி அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இப்ப இந்த பாடல்ல ஒரு ஒரு பெண்ணானவள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ எங்க பிறந்தியோ எங்க வளர்ந்தியோ ஆனா எங்கேயோ போய் நீ வந்து ஒரு தலைவனோட சேர்ந்து வாழப் போகிறாய் அப்படின்னு சொல்வது போல இருக்கும். யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை சேரும் பெண் என்னும் பிறப்பல்லவோ. எங்க வேணா நீ பிறந்திருக்கலாம், உன் தாய்மடியில் பிறந்து நீ எங்கிருந்தோ வளர்ந்து யார் வீட்டிற்கோ ஒரு வீட்டிற்கு அந்த ஒரு போய் சேரக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ஆறுகளும் நதிகளும் ஒரே கடலை நோக்கியே செல்கிறது அப்படின்னு சொல்றது போல ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை துணையை நோக்கியே அவளுடைய பயணம் முடிகிறது. அது மாதிரி அந்த பெண்ணென்னும் பிறப்பிற்கு உண்டான அந்த பெருமையான ஒரு குணம் அதை பத்தி அழகா எழுதியிருப்பாரு. அடுத்த அடியிலே போடுறாரு பாருங்க, கொடி அரும்பு, சும்மா அரும்பு இல்ல, கொடி போல ஒரு 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 மென்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கொடியில் மலர்ந்த அந்த அரும்பு. அப்ப மலர்ந்தும் மலராது ஒரு வாழ்க்கையை பத்தின எந்த ஒரு தாத்பரியமும் தெரியாத ஒரு பருவம். அந்த மாதிரி ஒரு பருவத்துல ஒரு நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்க எல்லாமே அப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வயதில் கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் அதை நம்ம நடுறோம். அப்ப அந்த செடி வேர் பிடித்து அந்த மண்ணினுடைய தன்மை அறிந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் புரிந்து தானும் வளர்ந்து தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மனத்தை பரப்பக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை. அதுக்குதான் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. கொடியரும்பாக செடியினில் தோன்றி கோவிலில் வாழும் தேவனை சேரும் மலரே நீ பெண்ணல்லவோ. பெண்ணை மலருக்கு உவமையாக பல கவிஞர்கள் எழுதியிருப்பார்கள். இங்கே அந்த பெண்ணை ஒரு கொடியில் பூத்த அரும்பாக மலரக்கூடிய ஒரு அரும்பாக அவள் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவரை சேரக்கூடிய ஒரு தன்மையில் அவளுடைய அந்த மன வாழ்க்கை துவக்கத்தை நம் கவிஞர் எழுதியிருக்கிறார். அதே போல ஒரு சொல்லுவாங்க, ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து பெண்ணியம் பேசுறோங்கிற பேர்ல பெண்கள் தன்னுடைய அந்த ஒரு அரகன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அந்த 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 ஒரு ஒரு அராத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சென்னை தமிழ்ல. அந்த மாதிரி எங்களுக்கு தான் உரிமை, எங்களுக்கு சுதந்திரம், நாங்க எங்க இஷ்டத்துக்கு இருப்போம்னு பனியன் போட்டுட்டு ஒரு இடத்துல, நான் உடைய பத்தி கூட சொல்ல வரல, ஒரு இரவு நேரத்துல நாங்களும் தண்ணி அடிப்போம், ஆண்களுக்கு சமமா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். உங்களுடைய அந்த வீரத்தையும் விவேகத்தையும் செயல்ல ஒரு நல்ல ஒரு காரியத்துல காட்டினா பிரச்சனை இல்ல. இங்க வந்து நாயகன் நிழலே நாயகி என்னும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாதி கனவு நீயடா மறு பாதி கதவு நானடான் வரும். அப்புறமா நீ பாதி நான் பாதி கண்ணே. நிறைய கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு இல்லறம் சிறக்க வேண்டும் என்றால் 50க்கு 50 இருவருடைய ஒத்துழைப்பும், இருவருடைய ஒரு என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், ஆனா இருவருடைய அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு நுகத்தடியில் இரு மாடுகளை கட்டும் பொழுது ஒரு மாடு ஒரு ஒரு ஓரமா போச்சுன்னா நம்ம செல்லக்கூடிய இடம் போய் சேர முடியாது. அது போல ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் மட்டுமே அந்த இல்லறம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நிழலே நாயகி. அவனுடைய ஒரு அதுக்காக என்ன, ஏன் எங்களுக்குன்னு சுயமா ஒரு உருவம் கிடையாதா அப்படி இங்க சொல்ல வரல. இருவரும் சேர்ந்ததே அந்த நளினம், அந்த நளினத்தை அழகாக காவியம், அதுவே காவியம். நீ ஒருவனை சேர்ந்து அவனோடு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உன் கழுத்தில் மின்னக்கூடிய அந்த மாங்கல்யம் மகளே உன் திருமாங்கல்யம் அப்படின்னு அதுல ஒரு அடுத்த வழி அடி போடுறாரு பாருங்க. தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவென்னும் சாம்ராஜ்யம். ஒரு பெண் அரசியாக அந்த வீட்டில் அவள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவனுடைய அன்பு பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே அவளால் ஆள முடியும். அதாவது கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கத்தலாம்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. தாய் வழி சொந்தம் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் ஒரு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணிற்கு அவளுடைய புகுந்த வீட்டிலிருந்து அவள் செல்லும் பொழுது அவளுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள்
உறவுகளை விடுங்க, அந்த தலைவனுடைய பரிபூரணமான ஆதரவும் அன்பும் அவளுக்கு இருந்தால் மட்டுமே அந்த சாம்ராஜ்யத்தின் அரசியாக, பேரரசியாக அவள் இருக்க முடியும். அந்த உறவென்னும் சாம்ராஜ்யம் சிறப்பாக இருப்பதற்கு அந்த தலைவனின் ஒரு ஒப்பற்ற அன்பும் அக்கறையும் பரிவும் தேவைப்படுகிறது. அதுதான் ரொம்ப அழகாக அடுத்தடியிலே போட்டிருப்பாரு. தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே. குறிஞ்சி மலர் பத்தி நமக்கு அழகாக தெரியும். இது நித்தமும் பூக்கக்கூடிய ஒரு மலர் அல்ல. எத்தனையோ வருடங்கள் காவல் காத்து காவல் காத்து அது அது அந்த அந்த நொடி, அது மலரக்கூடிய அந்த நொடி ஒரு ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நொடின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அத்தனை வருடங்கள் கழித்து அந்த பிறக்கக்கூடிய பூ இன்னொரு இடத்தில் சென்று மனம் வீசுகிறது என்பதை கவிஞர் அழகாக சொல்லியிருப்பார்.